வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணை வட்டாட்சியர் பட்டியல் வெளியிடக் கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் கோலப்பன், மாவட்ட செயலாளர் மணி, மாநில செயலாளர் பத்மகுமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் 22/5/2026 அன்று காலை 12 மணியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் பொது நேர்முக உதவியாளர் அவர்கள் சந்தித்து சனிக்கிழமை மாலைக்குள் துணை வட்டாட்சியர் பட்டியல் வெளியிடுவோம் என்று கூறிய வார்த்தையின் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கொடுத்த கால அவகாசத்திற்குள் பட்டியல் வெளியிடப்படவில்லை எனில் போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எங்கள் கோரிக்கை பாதுகாப்பில்லை, 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 உத்திரவாதப்படுத்து, புதிய பணியிடம் வழங்கிடுக. தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே கைவிடுக, 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 அடக்குமுறையை கைவிடுக, நிரப்பிடுக, 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 துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்பிடுக, 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 துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்பிடுக, கைவிடுக, கைவிடுக, ஆணவத்தை கைவிடுக, அனைத்து பணிகளும் நெருக்கடி அளிப்பதை கைவிடுக, கைவிடுக, அனைத்து பணிகளுக்கும் கால அவகாசம் வழங்கிடுக. மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசு நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் யாராலே? பொறுப்பற்ற நிர்வாகத்தாலே. அஞ்ச மாட்டோம், கெஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். குண்டுகள் நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்ச மாட்டோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம், ஒன்றுபட்டு நிற்கின்றோம், ஓர் அணையும் நிற்கின்றோம், ஓர் அணையும் நிற்கின்றோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை 4 மாதங்களாக நாங்கள் முறையிட்டு காலியாக உள்ள துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்புவதற்கும் தற்காலிகமாக துணை வட்டாட்சியர் பட்டியலை வெளியிடுவதற்கும் அறிவுறுத்தி வந்த நிலையில் தேர்தல் காலம் முடிந்த பிறகு எங்களுக்கு இந்த பட்டியலை வெளியிடுவதாக கூறி எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். நாங்கள் தேர்தல் கழிந்து 1 மாதம் ஆகிறது. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து முறையிட்ட போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்று நாளை என்று நாட்களை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் காலியாக இருக்கின்ற துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் பொதுமக்களுக்கு சான்றிதழ் வழங்க இயலவில்லை, பட்டா மாறுதல் ஆணை பிறப்பிக்க முடியவில்லை. தாலுகா அலுவலகங்களிலே பொதுமக்கள் அதிகமாக வருகை தந்து பணிகளை பார்க்க இயலாமல் இருக்கிறோம். பொதுமக்கள் அதிகம் வருவதால் அவர்களுக்கு உரிய சான்றிதழ் மற்ற பட்டாக்கள் வழங்க முடியாததால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்றார். எனவே இந்த பணியிடங்களை நிரப்ப கேட்டு பலமுறை முறையிட்டும் பலன் அளிக்காத காரணத்தினால் இன்று காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று எங்கள் சங்கத்தின் மூலம் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தினோம். போராட்டத்தின் முடிவில் இன்று மாலை எங்களை மாவட்ட வருவாய் அலுவலர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் பொது அவர்களும் அழைத்து பேசி ஒரே ஒரு தினம் நாளை மட்டும் பொறுங்கள், உத்தரவினை பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் பெற்று தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியினை ஏற்று நாங்கள் இப்போ காத்திருப்பு போராட்டத்தை தற்காலிகமாக நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த முடிவு சனிக்கிழமை எங்களுக்கு அந்த உத்தரவு கிடைக்கப்படினால் திங்கட்கிழமை முதல் மீண்டும் எங்களுடைய போராட்ட களத்தை நாங்கள் மாவட்ட நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். நன்றி, வணக்கம். தலைவர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.
உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537